தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம். தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். சமரசம் எங்கள் வாழ்வென்போம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். வாழ்க 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 வாழ்க. அவரையும் எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பை மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றோம். இன்றைக்கு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பாக 109 கிலோ கேக்குகளை அந்த நடப்படியாகிய கரங்களால் அதை அறிவித்து மக்களுக்கும் கழக தொண்டருக்கும் அந்த கேக்குகளை வழங்க இருக்கின்றார்கள். இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாளிலே மிக்க மகிழ்ச்சியோடு நாங்கள் இருக்கின்றோம். ஏன் என்று சொன்னால் வருகின்ற ஆட்சி புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய இருவரும் தலைமையிலே வரக்கூடிய ஆட்சி புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே நிச்சயமாக 2026 புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி அமையும். அந்த அமையக்கூடிய நேரத்திலே நம்மளுடைய புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தை முதலமைச்சராக இருப்பார்கள். அடுத்த ஆண்டு இதே நாளிலே கொண்டாடுகிற போது இன்னும் சிறப்பாக செங்கோசு கோட்டையிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவையும் புரட்சித் தலைவி அம்மா கண்ட கனவையும் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிறைவேற்றி அடுத்த ஆண்டு மிக சிறப்பாக இன்னும் சிறப்பாக இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பிறந்தநாள் இருக்கும் என்பதை நாங்கள் நிச்சயமாக நம்புகின்றோம். அந்த நம்பிக்கைக்கு பொதுமக்களும் இன்றைக்கு அனைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் எப்போ வரும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஏங்குதலுக்கெல்லாம் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார்கள் முடிவெடுத்து நிச்சயமாக 2026 புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய கனவுகளை நினைவாக்கி முதலமைச்சர் வருவார் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் உறுதி ஏற்கின்றோம், சபதம் ஏற்கின்றோம். வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகழ், வளர்க புரட்சித் தலைவி அம்மாவுடைய புகழ், வெல்லட்டும் வெல்லட்டும் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய புகழ் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சமரசம் எங்கள் வாழ்வென்போம்.